மீட் பண்றாங்க, அது மீட் பண்ணாலும் தப்பு இல்லை, பண்ணலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சட்ட போராட்டம் எப்படி இருந்தாலும் நடத்த தானே போறோம். அதே நேரத்தில் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா ஒரு முதலமைச்சர் கன்வின்ஸ் ஆயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நான் சாரை குறிப்பிடல, ஆனால் சார் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் அவர் சுற்றுலா மறுக்கலாம். நான் அப்படி யூகிக்கிறேன். சற்றே வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் அடுத்த சுற்றுலா மறுக்கட்டும். ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பெருவாரியாக இதுவரைக்கும் வைத்த வாதம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் என்ன வாதம் வச்சாங்கன்னா, இப்போ திமுக ஒருவேளை இப்போ திமுக இங்கே முதலமைச்சர், இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு, இவங்கெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? காங்கிரஸை ஏன் கண்டிக்கல? காங்கிரஸோடு சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கிறது திமுக, வஞ்சகம் செய்கிறது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. இப்ப தாவேக்கா இங்க காங்கிரஸ் கூட்டணி, அதனால எப்படிலாம் சுத்தி சுத்தி விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே சுத்த வேண்டியிருக்கு. இப்படி அப்படி அது வந்து நாம் இப்படி புரிந்து கொண்டு அதை அப்படி எடுத்துக்கொண்டு இப்படி போய் அப்படி என்ன இப்போ பிரச்சனை? காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணியா இல்லையா? ஆமா. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியா இல்லையா? ஆமா. கடந்த காலத்தில் எல்லாரும் திமுக கேள்வி கேட்டீங்களா இல்லையா? ஆமா. இப்போ ஏன் தாவேக்காவை கேள்வி கேட்கணும்னா வாயில புண்ணா எல்லாருக்கும்? ஏன் என்ன பிரச்சனை? கேட்கணுமா இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்புறம் சார் சொன்னாங்க 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று தொடங்கி கடைசி ஜனநாயகம் திரைப்படத்தில் வந்து முடித்தார்னு. நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை. நான் கேட்டது ஏன் கர்நாடக காங்கிரஸை கண்டிக்க மறுக்கிறார் என்னுடைய முதலமைச்சர் நான் கேட்டேன். கண்டிக்க கூடாதா? கண்டிக்கணும் நான் கேட்கறதே தப்பா? அரசியலா? அப்படி அது அரசியலா நான் கேட்கிறேன். ஒருவேளை நாளைக்கு கர்நாடகா என்னுடைய முதலமைச்சருக்கு எதிராக ஏதாவது ஒரு ஏதோ ஒரு அநாகரிகமான கண்ணியக்குறைவான செயலை செஞ்சா நான் என் முதலமைச்சர் பக்கம் நின்று கர்நாடகா கண்டிப்பேன், அது வேற. ஆனா நான் என் முதலமைச்சர் எனக்காக பேசணும், எனக்காக தமிழ்நாட்டுக்காக பேசணும்னு நினைக்கிறது என்ன தப்பு? அவர் பேச மறுக்காத போது அவர் என்ன செய்யணும்? பாராட்டிக்கிட்டே இருக்கணுமா? இது ஒன்று. இன்னொன்று, அந்த மன்னார்குடி ரங்கநாதன் வழக்க சொன்னார். அவர் நான் சொன்னதை திருத்திட்டார் நான் சொல்ல மாட்டேன் சார், நான் சொல்லாத கருத்தை நான் சொன்னதாக புரிந்து கொண்ட சொன்னார் வேணா எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அன்றைக்கு போட்ட சட்டமன்ற தீர்மானத்தின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அது தொடக்க புள்ளி. அங்க விதை போட்டாங்க, அதன் பிறகு எம்ஜிஆர் அதை கலப்படம் போட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ எம்ஜிஆர் அதை 13 வருஷமா விட்டுட்டாரு, யாரும் கேட்கல. சரி, அதன் பிறகு மன்னார்குடி ரங்கநாதன் தொடர்ந்த வழக்குன்னு சொன்னார். அவர் ரொம்ப சார் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பாரு, ஆனாலும் தெரிஞ்சு மறைக்கிறாரா இல்லை ஒருவேளை அவர் மேபி மறந்துருக்கலாம். நான் அவரை சார்ஜ் பண்ண கூட விரும்பலை, ஏன்னா இது பொது விவகாரம். அவரும் கண்டிப்பாக காவேரியில் தண்ணி வரணும்னு விரும்புகிறார், நானும் காவேரியில் தண்ணி வரணும்னு விரும்புகிறேன். 2 பேரும் தமிழ்நாட்டிற்காகத்தான் இருக்கிற இஷ்யூவை பேசிட்டு இருக்கோம். மன்னார்குடி ரங்கநாதன் 1983 வழக்கு போடுறாரு. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு அரசு, அன்றைக்கு எம்ஜிஆர் அரசு, அதிமுக அரசு, தமிழ்நாடு அரசு அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டது. அண்டர்லைன் பண்ணிங்க மேடம், தமிழ்நாடு அரசு வழக்கை இணைத்துக் கொண்டது. இப்ப யார் ஆட்சி மாறினாலும் அது தமிழ்நாடு அரசு தான். வழக்கு யாரு? மன்னார்குடி ரங்கநாதன் வழக்கு. தமிழ்நாடு அரசு அந்த வழக்குல இருக்குது. அப்போ முதலமைச்சராக கலைஞர் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு தான் அங்க வாதிடுகிறது. மன்னார்குடி ரங்கநாதன் வழக்கு தான். எம்ஜிஆர் தமிழ்நாட்டு அரசை இணைத்துக் கொண்டார், அதிமுக இணைக்கல. அதிமுக இணைச்சிருந்தா நம்ம கேட்க முடியாது. தமிழ்நாடு அரசு இணைத்துக் கொண்டது. அப்ப திருப்பி திமுகவும் என்ன செய்கிறது? வழக்காடுகிறது. வழக்காடி உத்தரவு வந்துருச்சு. உத்தரவு வந்த பிறகும் இன்னைக்கு மோடி அரசு மாதிரி ஒருவேளை அன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி எங்களுக்கு ஸ்கீமுக்கு அர்த்தம் தெரியலன்னு போய் நின்னாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல, அந்த மாதிரி விபி சிங் போய் நின்றுனாரு. என்ன பண்றது? அப்படி நிக்கல. விபி சிங்கிடம் வலியுறுத்தி காவிரி அன்றைக்கு நடுவர் மன்றத்தை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர். அதை நம்ம இங்க ஒத்துக்கணும். ரைட். இப்ப நான் என்னோட கேள்வி, இது எல்லாத்தையும் விடுங்க. ரைட்டு, சார் சொன்ன வாதம் தான். அங்க ஒரு சிறிய கட்சியா இருந்தாலும், இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அங்க கிளை வைத்திருந்தால் அவங்க கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப 2 மாநிலத்துக்கு இடையில ஒரு டிஸ்பியூட் வந்திருக்கும் போது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள், நாம் நமக்கு ஆதரவாக பேசுவோம். இது உலக இயற்கை. அப்ப இதுல பஞ்சாயத்து யார் பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட். அதுக்கு தானே போறோம். ஒரு நடுவர் மன்றம், அது ஒரு ஜுடிஷியல் பாடி, அதுல ஒரு இடைக்கால தீர்ப்பு, அப்புறம் ஒரு ஃபைனல் வெர்டிக்ட். அந்த ஃபைனல் வெர்டிக்ட்டுக்கு மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட். அப்ப இந்தியாவுடைய உச்சபட்ச நீதி பரிபாலன அமைப்பு எது? சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் திட்ட தெளிவாக ஒரு தீர்ப்பை தருகிறது. என்ன சொல்லுது? அதிகாரம் உன் கையில இருந்தா தானப்பா பிரச்சனை. ஷட்டரை திறக்கிற அதிகாரம் கர்நாடகா கையில இருந்தா தான் பிரச்சனை. அது பாஜக ஆண்டாலும் பிரச்சனை, காங்கிரஸ் ஆண்டாலும் பிரச்சனை. திறக்க மாட்டாங்க. அவங்க மாநிலத்துக்கு தான் உண்மையா இருப்பாங்க. அது அவங்களுடைய நேச்சர். அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? உங்க 2 பேர்களையும் அதிகாரம் இருக்கக்கூடாது. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சரு, டெக்னிக்கல் பாடியா இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, சட்ட திறக்கிற அதிகாரமே யார்கிட்ட இருக்கணும்? போர்டுகிட்ட இருக்கணும்னு சொல்லிச்சு. பாஜகவுடைய நீர்வளத்துறை செயலாளரை கோர்ட்டு கூட்டு தலையில கொட்டிச்சு. ஸ்கீமுக்கு அர்த்தம் தெரியலையா? பிராக்கெட்ல போட்டிருக்கோம் படிங்கன்னுச்சு. ஏன்டா அந்த மொத்த திருப்பி என் கையில இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க?
நீங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்தது பாஜக. என்ன பண்ணுச்சு? அத்தாரிட்டி அமைச்சிங்க. இன்னைக்கு சட்ட துறக்கிற அதிகாரம் திருப்பி கர்நாடக மாநில கையில கொடுத்தது யாரு? இப்ப இதை யார் கேட்கணும்? இந்த மாநில அரசு முதலமைச்சர் கேட்கணுமா இல்லையா? பாஜகவையும் கண்டிக்கணும். ஒன்றிய பாஜக நமக்கு செஞ்ச துரோகத்தை கண்டிங்க. கர்நாடகத்தில் காங்கிரஸ் இப்ப தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்றதையும் நீங்க என்ன செய்யுங்க, கண்டிங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதை ஏன் கண்டிக்கலைங்கிறது மட்டும் கர்நாடக அரசை கண்டிக்கிறேன், இது ஏன் உங்க வாயிலிருந்து வரல? அதுதான் அங்க கேள்வி. அப்ப அதுக்கு காரணம் உங்க திரைப்படமான. அப்புறம் இன்னொரு இதுல சொல்றது, நீங்க வந்து இப்ப நீங்க டேம் எடுத்துக்கங்க. பொதுவா இந்த வாதங்கள் வருகின்ற பொழுதுலாம் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதுக்காக சொல்றேன், நாம வந்து அங்க டேம் கட்டினாங்க, நாம இங்க ஏதாவது டேம் கட்டினோமா, இது மாதிரியான ஒரு வாதம் இருக்குல்ல, அதை எப்படி சிரிக்கணும்னு தெரியல. காவிரி நதியில நீங்க செக் டேம் தான் கட்ட முடியும். டேம் எங்க கட்டணும்னு உங்களுக்கு தெரியும். சரி, செக் டேம் அங்க இருக்குதா? யாரெல்லாம் கட்டியிருக்கா? கரிகாலன் கட்டினான் கல்லணைய கிபி 2ஆம் ஆண்டு. அதன் பிறகு முக்கொம்புல 1836 838 சர் காட்டன் கட்டினார், அவர் பிரிட்டிஷ் கார்பரேட். அதே மாதிரி கீழணை கொள்ளிடத்தில் 1838. அதன் பிறகு அங்கே யாரேனும் ஒரு ஆட்சியில் அங்க வந்து செக் டேம் கட்டியிருக்காங்களா? எஸ், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் மாயனூர் தடுப்பணையை கரூர்ல கட்டினாரு 2008. நீங்க கல்லணையுடைய கொள்ளளவையும் இதையும் எடுத்தீங்கன்னா இது 1 TMC, அது 1.5 TMC. அது இல்லாம நிறைய ஷட்டரை வச்சு நம்ம நினைச்சோம் தண்ணீரை தேக்கணும், நிப்பாட்டணும் தான். நீங்க வீரேந்திர பாட்டீல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீல் சொன்ன ஸ்டேட்மெண்ட், திமுக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட இந்த மாதிரியான தடுப்பணைகளை குட்டி குட்டியா ஷட்டர் எல்லாம் போட்டு பாசன பரப்பை அதிகரித்து விட்டார்கள். அது உண்மை, நாம அதிகரிச்சோம். அதுவும் நம்ம செஞ்சோம், அது நம்ம தமிழ்நாட்டுக்காக செஞ்சோம். இந்த குற்றச்சாட்டு உண்மையும் கூட. அப்ப நாம வந்து இங்க பாலைவனமா விட்டுறல, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதையும் தாண்டி இங்கே இந்த தண்ணீருக்கான சிக்கல்கள், விவசாயத்திற்கான சிக்கல் வருகின்ற பொழுதுதான், என்னடா இது காவிரிலேருந்து தண்ணியை திறந்து கூட பெரிய தகராறுக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சிக்கலா இருக்கு என்று வருகின்ற பொழுது, ஆழ்துளை கிணறுகள் வைத்திருப்பவர்கள் அல்லது இந்த வச்சிருக்கிறவங்க, என்ன கிணறு வச்சிருக்கவங்க, உரை கிணறோ ஆழ்துளை கிணறு வைத்திருப்பவர்களோ மோட்டார் பம்பு செட்டை வச்சு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி நம்ம விவசாயத்தில் நாம முன்னேறுவதற்கு வழி செய்வோம்னு சொல்லித்தான் 89 முதலமைச்சராக வந்த கலைஞர் இந்தியாவில் முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கடந்த காலங்களில் செய்திருக்கிறது. இப்ப நம்ம முதலமைச்சர் அப்படி செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், வேண்டுறோம். திருப்பி சொல்றேன், உங்களை நான் குறை சொல்லல. நீங்க, என்னுடைய கேள்வி ஒண்ணு, கர்நாடகாவை நீங்கள் கண்டிக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, நீங்க இப்ப அங்க போறீங்க, பரவாயில்ல போங்க. நீங்க சார் சொன்ன மாதிரி போலாம், தப்பு இல்லை. நம்ம ஏன் எடுத்த உடனே முறுக்கணும்? போலாம், தப்பு இல்லை, நீங்க போங்க. போயிட்டு இன்னைக்கு விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் ஒரு அருமையான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நீங்க போயிட்டு கையோட என்ன செய்யுங்க, சிவகுமாரி இங்க வர வைக்கணும், இங்க கூட்டுவாங்க. இங்க கூட்டு வந்து காய்ந்து கிடக்கும் டெல்டாவை சிவகுமார் பார்க்கட்டும், DK சிவகுமார் பார்க்கட்டும். கர்நாடக முதலமைச்சர் பாருங்க சார், எங்க தமிழ்நாட்டு மக்கள் தண்ணீர் இல்லாம காவிரி பாலைவனமா கிடக்குது சார், கர்நாடக முதலமைச்சருக்கு காட்டுங்க. கொஞ்சம் தண்ணீர் திறந்து விடுங்க சார், நீதிமன்ற தீர்ப்பை மதிங்க சார்னு சொல்லுங்க. அப்ப என்ன, இது ஜனநாயகனை தாண்டி காங்கிரஸ் MLAக்கள் 4 பேருடைய ஆதரவும் என்ன செய்யப்படுது, இப்போ தாவேகாவுக்கு தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் நீங்க மனசுல வச்சிருக்கீங்களாங்கிற நான் விமர்சனமா கூட வைக்கல, சந்தேக பார்வை எழுதில்ல. அப்போ இதற்கும் சேர்த்து என்னுடைய முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பே தவிர, நாம வந்து இதுல ஒன்றுபட்டு நின்று நம்முடைய உரிமையை மீட்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு திமுக சொன்னதை விட்டுருங்க. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கர்நாடகாவில் உடனே ஒன்று சேர்ந்துடுறாங்கல்ல. அப்ப நாம இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிக்கலாம். இப்ப நீங்க போறீங்க, எவ்வளவு பெரிய முடிவு. அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார் என்ற அடிப்படையில் உடனே வந்துடல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு கேட்டாரு. ஒரு தீர்மானமா எல்லாரும் கூட்டு பேசுறாங்க. அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்களா? இப்ப ஏன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் என்னைக்குங்க போறாரு? என்னைக்கு போறாரு? ஆகஸ்ட் 3. ஏன் ஆகஸ்ட் 3 போறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்குலாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு மேடம். எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க? ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்று காவிரியில கண்டிப்பா எல்லாரும் மக்கள் போய் நிப்பாங்க. அவர்களுடைய மத வழிபாடுகள், மத சடங்குகள் எல்லாத்துக்கும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி டெல்டாவே ஜேன்னு இருக்கும். எல்லாம் அங்க போவாங்க. அங்க காவிரி வறண்டு கிடக்கு. ஒரு வருஷம் கூட இப்படி ஆனதில்லை. காவிரி பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பா தண்ணி இருக்கும் காவிரியில. இப்ப அன்னைக்கு மக்கள் இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திரும்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரியில மக்கள் தண்ணி இல்லைங்கிற செய்தி வந்து விடக்கூடாது. இப்ப ஊடகங்கள்ல எது பிரேக்கிங் நியூஸ் ஆகும்? முதலமைச்சர் கர்நாடகா சென்றது பிரேக்கிங் நியூஸ் ஆகும். அதுக்காக போறாரு.